ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரிசன பெருவிழா என்கிற அந்த தலைப்பின் கீழே கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திற்கு இத்தனை உற்சாகமாய் குடும்பமாய் சபையாய் ஊழியர்களாய் இந்த இடத்திலே கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி ஏறெடுக்கிறேன். சரீரத்திற்கு சுகம் தேவை என்பது நமக்கு தெரியும். சுகமளிக்கும் கூட்டம் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூடியிருக்கிற இந்த திரள் கூட்டத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்படுவதில்லை, செய்யப்படுவதில்லை. உன்னுடைய போனை எடுத்து பார், அதில் SMS வந்திருக்கும், பேங்க்ல உனக்கு இவ்வளவு சேர்ந்து விட்டது என்று சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் இங்கே இல்லை. ஆனால் தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார், தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய துடிப்போடு கூடியிருக்கிற ஒரு திரள் கூட்டத்தை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறபடியினாலே தேவன் நம்மை கொண்டு எதையோ செய்ய போகிறார். நான் என்னை குறித்து அதிகமாக எல்லாரும் மிஷனரிகளை எழுப்பி விட்டார் என்றும், ஒருவர் மிஷனரியாக கடந்து விட்டார், பல தியாகங்களை செய்து விட்டார் என்பது ஒருவேளை ஓரளவுக்கு இது உண்மை என்றாலும், ஆனால் நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல என்னுடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே என் தேசத்தை தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் தாங்கள் இருக்கிற இடங்களிலேயே எரிந்து பிரகாசிப்பார்கள் என்றால், எரிந்து ஆண்டவருக்காக சுடர் விடுவார்கள் என்றால், இந்த தேசம் சந்திக்கப்படுவதை எந்த சக்தியும், எந்த கட்சியும், எந்த காரியங்களும் தடுக்காது என்பதை சம்பூர்ணமாக அறிந்திருக்கிறபடியினால தைரியமாக உங்களோடு கூட தேவ வசனத்தை சொல்வதற்கு நான் முற்படுகிறேன். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 9வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே என் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பகற்காலம் இருக்கும் மட்டும், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும், என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்பொழுது பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு இந்த வசனத்தை வெசிலிக்கு பின்னால நீங்க எல்லாரும் வாசிக்க போறீங்க. நம்ம இருக்கிறது கொஞ்சம் பகல்காலம் முடிய போதையா, ஐயா முடிய போகுதையா. இராக்காலம் வருகிறதற்கு முன்னதாக பகற்காலம் இருக்கும் மட்டும் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் உன்னையும் தொட்டுதான் இந்த வார்த்தைகள் சொல்கிறார். பல வாக்குத்தத்தங்களை அழாதே, கண்ணீர் விடாதே என்பதெல்லாம் நமக்கு தேவைதான். துக்க நாட்கள் முடிந்து போவோம் என்பதெல்லாம் தேவைதான். ஆனால் என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் தலையிலே, உச்சந்தலையிலே, எல்லா காரியத்தையும் மேலாக அது உயர்த்தப்படும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்த்து பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு பிரதர் வெஸ்லியோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக நான் கேட்கிறேன். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது. இதை உணர்கிறவர்கள், ஆவியிலே உணர்கிறவர்கள், அந்த எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதின அந்த பாடல் இன்றைக்கு நம்மளிடத்தில் நிறைவேறும் என்பதற்காக, இருள் சூடும் காலம் இனி வருகிறதே, அருள் உள்ள நாட்களை பயன்படுத்தும் என்கிற அந்த பாடலுடைய சில கவிகளை மாத்திரம் தேவனுக்கு மகிமையாக கொஞ்சம் பாடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாமா? ஒருவேளை இந்த பாடல்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய செவிகளில் அதிகமாக தொனிப்பதில்லை, ஆகிலும் ஸ்கிரீன்ல போடுவார்கள். அதை பார்த்து இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். ஹல்லேலூயா. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன்,
நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? தீர உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளை. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. ஓ நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. ஓ திற உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திற உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் முழங்கிடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் முழங்கிடுமே. திற உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திற உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய். ரெண்டு கரங்களை ஊத்தி இயேசுவை எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவை எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்து விடுமே என்கிற அந்த காரியத்தை பாடுவது கண்களை மூடிவிடும். நிறைத்திடுமே இயேசுவை எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவை எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விளங்கிடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் முழங்கிடுமே. கரங்களை தட்டி ஆண்டவரே, அதற்கு என்னை காரணமாக்குவதற்கு என்னோடு கூட பேசுவீராக. அதற்கு நானும் காரணமாக மாறுவதற்கு என்னோடு கூட இடைபடுவீராக. Thank you Jesus, thank you Lord. நடப்பதாக சுவாமி, உம்முடைய மனதின் விருப்பம் நிறைவேறுவதாக. உம்முடைய திருவுள சித்தம் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒருவரும் தப்பி போகாதபடி எல்லாரும் மேலும் நிறைவேறுவாக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் பெருகி வருகிற நாட்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற தரிசனம் எப்படிப்பட்டது, எதை சார்ந்தது என்பதை குறித்து கொஞ்சம் தெளிவாக இன்றைக்கு வேகமாக நான் பேசுவதற்கு உங்களோடு கூட நான் இடைப்பட விரும்புகிறேன். ஐயா,
எனக்கு தரிசனம் எப்படி கிடைக்கும் என்றால் ஏதோ நான் முழங்காலில் நின்றோ அல்லது படுத்துக்கொண்டோ கண்களை மூடினால் எனக்கு தெரிகிறது, அதுதான் தரிசனமா என்கிற கேள்வி ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் உண்டாகலாம். ஆனால் உண்மையான தேவன் தருகின்ற தரிசனம், தேவனை பற்றிய தரிசனம், இவைகளை குறித்து நான் திருச்சி கூட்டங்களிலே பேசினேன். அதை தொடர்ந்து நான் இங்கேயும் கொஞ்சம் காரியங்களை விளக்குவது நலம் என்று நினைக்கிறேன். முதலாவது, ஆண்டவருடைய பெரிய காரியம், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் கல்வாரியிலே செய்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆட்டுக்குட்டியானவராய் என் ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார். என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய இதயம், என்னுடைய மனது அனைத்தையும் நான் அவருக்கு விரோதமாக உபயோகப்படுத்தினதற்கு அடையாளமாக அவர் கைகளில், கால்களில், தலையிலே, மார்பிலே அவர் காயங்களை சுமந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார் என்கிற நினைவினால் பாவ மன்னிப்புக்கென்று தன்னை ஒப்புக் கொடுக்கிற மனுஷன் தான் பரலோகத்துக்கு சுதந்திரவாளியாக மாறிவிட்ட மாற்றிவிட்ட அந்த விந்தையை மனதிலே கொண்டவராக அந்த அன்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயங்கள் திறந்து ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அவருடைய அன்பை ஊற்றுகிறார். முதலாவது தரிசனம் காண்பதற்கான ஒரு வழியை தான் நான் இன்றைக்கு காட்டிக் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டபடியினாலே அந்த தரிசனம் காண்கிறது எப்படி என்றும் அந்த தரிசனத்திற்கு அடிப்படையான ஆதாரம் என்ன என்பதையும் முதலாவது நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். தேவனுடைய அன்பை ருசிக்காதவன், தேவனுடைய அன்பினால் நிறையாதவன், தேவனுடைய அன்பினால் நிறையாதவன் ஒரு நாளும் தேவனுடைய தரிசனத்தை பெற்றது இல்லை. அது தேவனிடத்தில் இருந்து வந்ததும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நான் சொல்ல போகிற வார்த்தைகள் சிலவற்று கொஞ்சம் கடினமாக தோன்றலாம். ஆனால் வேதம் காண்பிக்கிற உண்மை என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், இருதயத்தில் கை வைத்து பாருங்கள். என்னுடைய உண்மையான நேசம் எதை குறித்தது, எதனை வாஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்கள் உள்ளமே சாட்சி கொடுக்கும். ஒருவேளை பிள்ளைகள் மேலே உங்களுடைய அன்பு வைத்திருக்கலாம், வாய்ப்புண்டு. அல்லது நான் நேசிக்கிறவர்களிடத்திலே நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்கிறதற்கு அங்கே இடம் இருக்கிறது. அல்லது என்னுடைய எதிர்காலத்தை நான் நேசிக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை நேசிக்கிறேன் என்று கூட ஊழியக்காரனாய நானே சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. Because many people love their ministry and they try to establish their ministry because their love is for their ministry only. தங்களுடைய ஊழியத்தை தான் அவர்கள் அதிகம் நேசிக்கிறார்கள். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை, நான் முதலிடமாக நேசித்து விடுகிறார்களே அங்கே உண்டா என்று சொல்வேன். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு விட்டு போகும் முன்னதாக தன்னுடைய சீஷர்களை நம்பி கொடுக்க போது ஆண்டவர் பேதுருவாகிய பிரதானமாக கருதப்பட்ட அந்த அப்போஸ்தலரிடத்தில் கேட்ட வார்த்தை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். நல்ல இந்த வசனத்தில் மேல் பகுதியை கொஞ்சம் கேட்கலாம், ஆண்டவருடைய கொஞ்சம் கேள்வியை கேட்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. சீஷர்கள் உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசித்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். 156 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை அவர்கள் இழுக்க முடியாமல் இழுத்து அவர்கள் கரைக்கு வரும்போது களைத்திருந்த அவர்களுக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். Everything is prepared. It was a miracle. உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவர் அவர்களுக்கு அங்கே போன 6 பேருக்கு ஆகாரத்தை ஒழுங்கு செய்து வைத்துவிட்டு
நீங்க பிடிச்ச மீனையும் கொஞ்சம் கொண்டு வாங்கள் என்று கேட்கிற ஒரு அற்புதமான காட்சியை தான் யோவான் இங்கே 21வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, மாறாக விட்டு போகிற பணியை தொடரப் போகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதனால சீமோனை கூப்பிட்டு அவனை பார்த்து கேட்கிறார், இந்த பக்கம் 156 பெரிய மீன் இருக்குது, இந்த பக்கம் நான் பண்ணி உண்டாக்கி இருக்கிற ஆசீர்வாதமான அப்பங்களும் உண்டு, சுடப்பட்ட மீனும் உண்டு, உன்னோடு கூட நிற்கிறவர்களும் அதிசயித்து பிரமிக்கத்தக்கதாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறவர்கள் உன்னோடு கூட உண்டு. பட் மோர் தென் ஆல் தீஸ், ஆங்கிலத்தில் ஆல் தீஸ் பீப்புள் என்று வரவில்லை, இவைகளை காட்டிலும், இதையெல்லாம் காட்டிலும் என்ன நேசிக்கிறாயா அப்பா அப்படின்னு தான் கேட்டா தான் உலகத்துக்கு ஒன்னால பிரயோஜனம் உண்டுன்னு சொல்வதற்கு அடையாளமாக ஆண்டவர் அவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார் என்பது நமக்கு தெரியும். பக்கத்தில் உங்களை திரும்பி பார்த்து கண்ணுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, நீ எதை ரொம்ப நேசிக்கிறீங்க சொல்லுங்களேன், உண்மையா சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் இது. பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும், பிரசங்கம் பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆனா பிரசங்கியாரே கோட்டி பார்த்தாருன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லதானே? ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வது உங்களால கூடாது. ஆமா, உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஆசை கூட இருக்கக்கூடாத அளவுக்கான அன்பு அவரால் நிறைந்திருக்கிறது என்கிற காரியத்தை என்றைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து இருக்கிறார்களோ அன்றைக்கு தான் அவர்களுக்கு சரியான தரிசனத்துக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துவதற்கான வழியை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். The beginning is not the ministry. The beginning is not the need. Beginning is not the great nation before. The beginning is the love of God. Hallelujah. Glory. ஆரம்பம் இந்த ஊழியம் அல்ல, ஆரம்பம் எனக்கு முன்னதாக இருக்கிற திறந்த தேசமும் அல்ல, ஆரம்பம் எனக்கு முன்னதாக இருக்கிற வாய்ப்புகளும் அல்ல, ஆனால் அதை காட்டிலும் அவரை நேசிக்கிற நேசமே ஆரம்பத்தின் முதல் படி. அநேகருடைய தரிசனம் தவறி போனதற்கு முதல் காரணம் இது என்று நான் சொல்வேன். எல்லாவற்றை காட்டிலும் more than anything else. ஒரு நாள் என்னோடு கூட பேசின ஆண்டவருடைய சத்தத்தை நான் இன்றைக்கு வரைக்கும் அவ்வப்போது நினைவூட்டுகிறவர். என்னுடைய 2வது பிள்ளை கொஞ்சம் சுகமீனமாக இருந்தான். அவனை விட்டுவிட்டுத்தான் நான் ஜான்சி என்கிற பட்டணத்திற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு ஊழியர்களுக்கு பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். 5 நாட்களுக்கு கவனியுங்கள், 4 நாட்களுக்கு 4 நாட்களுக்கு பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். என்னை போல புதிதாக ஊழியத்திலே போய் மிஷனரி ஊழியரை செய்கிற மிஷனரிகளுக்கு பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். 2வது நாளிலே அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்த போது இரவு நேரத்திலே படுக்கிலே தூக்கம் வரவில்லை. ஆண்டவரே, நாளைக்கு அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதுக்காக ஏதாவது சொல்ல போகிறீரா என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தம் என் காதிலே கேட்கிறேன், என்னை உண்மையா நேசிக்கிறாயா? நான் சொன்னேன், பீகாருக்கு எங்க அப்பா அம்மா கண்ணீரெல்லாம் விட்டுட்டு, என் 4 தங்கச்சிமார அப்படியே விட்டுட்டு, என்னுடைய நல்ல வேலையை விட்டுட்டு, சென்னையை விட்டுட்டு நான் வந்தது மாத்திரமல்ல, என் பொருளெல்லாம் திருடிட்டு போன பிறகு, பொருள் இருந்தால் தான் நான் திருட வாரான்னு சொல்லி காவி போட்டிட்டு தான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையில் எனக்கு இருக்கிறதுலாம் ஒரு லுங்கியும் ஒரு லோட்டாவும் தான். இதை வச்சுக்கொண்டு பிரசங்கம் பண்ற என்ன பார்த்து நீர் கேட்கிறீர், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறீனா? என்னுடைய மனைவி இடத்துல கூட நான் அவளிடத்துல அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஏனென்றால் என்னுடைய திருமண நாளிலேயே நான் அவளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை இதுதான். நாங்கள் பேசணும்னு சொல்லும் போது ஆன்லைன் பிரேயருக்கு தூத்துக்குடியில் நடந்து போறோம் 2 பேரும். நான் பேசணுங்கிற சொன்ன முதல் வார்த்தை அவள். அப்பதான் நாங்கள் 2 பேரும் தனியா, ஏன்னா அதுவரை கல்யாண நாள்ல போறோம், கல்யாண நாள்ல ஆன்லைன் பிரேயருக்கு நடந்து போறோம். அதான் எங்களுக்கு ஹனிமூன். அப்படி போகும்போது
இந்த நாட்களை போல கொஞ்சி குழாவி கையை பிடிச்சிட்டு போறதுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியும் மாதிரி பழைய ஆளு என்னுடைய மனைவி, பழைய காலத்து ஆளு. நான் என் முன்னால் நடந்தா பின்னால நடக்கிறதுக்கு படிப்பா. நான் சுவிட்சர்லாண்டுக்கு போகும்போது கூட என்னுடைய ஒரு நண்பர் சொல்லார், எப்பா இந்தியாவில் தான் அப்படி நடக்கிற, இங்கேயாவது கூட நடக்க சொல்லு, பின்னால தான் வரணும்னு சொல்லிட்டு வந்தவளை நான் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டெப்பு போட்டு நான் அவட்ட கேட்ட முதல் கேள்வி, நான் கொஞ்சம் கடமுடான்னு பேசுற பிரசங்கியாரு, கொஞ்சம் கடினமா பேசுவேன், உடநாட்டிலும் இப்படித்தான் பேசுவேன், ஆகினால எந்த நேரத்திலையும் கொல்லப்பட்டு நீ விதவையாகி விடலாம், ஊழியத்தை செய்வாயா? இன்னும் பீகாரையே பார்க்கலவா? பீகாரியையே பார்க்கலையே, பீகாரியே பார்க்கல, பீகார இங்க பார்த்திருக்கா. கல்யாணத்துல பெரிய கலாட்டா, அந்த கலாட்டாலாம் முடிச்சு நாங்க ஆன்லைன் பிரேயர் போயிட்டு இருக்கும்போது அவட்ட முதல் கேட்ட கேள்வி, நீ விதவையானால் இன்றைக்கு விதவையாக வேண்டும் என்றால் என்ன செய்வா என்று கேட்டபோது அவ சொன்னா, நானும் தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், நீ போனா என்னையா, உன்னைய நம்பியா நான் ஊழியத்துக்கு வர்றேன், உன்னைய நம்பியா நான் பீகாருக்கு வர்றேன், என்னை அழைத்தவரை நம்பியில வாழ்கிறேன். பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே கல்மனம் உருகிடும் கல்வாரியே, கல்மனம் உருகிடும் கல்வாரியே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. மறுபடியும் இந்த வார்த்தை பாடப் போகிறேன். மனைவி அன்னைக்கு சொன்ன வார்த்தை, நான் கல்வாரியை பார்த்தேன், அந்த கல்வாரி நாயகர் என்ன பீகாருக்கு கூப்பிட்டதுனால தான் உன்னை நம்பி இந்த காவிய சட்டை போட்டுட்டு இவ்வளவு நாள் இருந்துட்டு கல்யாணத்துக்கு மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், உன்னை நம்பி நான் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு தெரியும் இந்த ஆள் எப்படின்னுட்டு, ஏன்னா அதுக்கு முன்னால் கேள்விப்பட்டதில்லை, அதனால இப்போ தான் பார்க்குறா. இவன் இந்த மனுஷன் முதல்லையே கடவுடாந்தான், முதல் கேள்வியை இவன் வம்புன்னு தான் கேட்பான்னு தெரியும். அந்த நேரத்தில் அவள் கண்டதெல்லாம் என்னோடு கூட நடப்பதற்கு தனியனாக போன இடத்துல ஒரு பொல்லாத மக்கள் மத்தியில் வைக்கப்படுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினதற்கு காரணம், அவள் தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறது அவள் கண்ட கல்வாரி காட்சி. அவள் சொன்ன அந்த வார்த்தை தான், I have tasted the love of God. Amen. And I want to spread the love of God. என் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டேன், அந்த அன்பை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். உங்களை நம்பி வரல, பீகார்னு காட்டினாரு, வந்திருக்கேன். நீங்க கூட துணைய வர்றது வரைக்கும் வருவேன், நீங்க போயிட்டீங்கன்னா அதை நான் முடிச்சு செய்ய முடிப்பேன் என்கிற வார்த்தைகள் இன்றைக்கு அன்றைக்கே கலக்கின வார்த்தைகள், கரைத்த வார்த்தைகள். போன வருஷத்துக்கு இந்த டிசம்பருக்கு முந்தின டிசம்பர்ல நாங்கள் எப்பவும் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஃபேமிலியாக கூடி நாங்கள் வெறும் பிள்ளைகளும் நானும் பேர பிள்ளைகளும் கூடி எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த வருஷத்தில் செய்த காரியங்களை நினைத்து நன்றி செலுத்தி எல்லாருக்கும் ஆண்டவர் கேட்ட கேள்விகளை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு நாங்கள் அதற்கு பதிலளிக்க முடிந்ததா என்பதை நாங்கள் சொல்லி நாங்கள் அங்கே ஒரு தனியான இடத்திற்கு கொண்டு போய் இப்படி செய்வது வழக்கம். ஒவ்வொரு டிசம்பர் மாதத்தின் கடைசி நாளில் போன கிறிஸ்மஸ்க்கு அவளை ஒரு வீல் சேரில் வைத்து எடுத்து போயிருக்கிறோம். உங்களில் அநேகர் தெரிந்திருக்கலாம். என் மனைவி இந்த நேரத்தில் படுத்த படுக்கையாக அவளை தூக்கி வைத்து தான் சாப்பிட கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமையில் அவளுடைய பலவீனங்கள் இருந்தாலும் கூட அவளை ஒரு வீல் சேரில் வைத்து கொண்டு போய் அங்கே வைத்திருந்த போது நான் 3 கேள்விகளில் கேட்ட ஒரு கேள்வி, இந்த வருஷத்தில் அதாவது 23ல் நீ ஏதாயிலும் காரியத்தை குறித்து வருத்தப்பட்டு இருக்கிறாயா என்பது என்னுடைய பிள்ளைகள், குட்டி பிள்ளைகளிடத்திலும்
ஏதாவது காரியத்தில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறாயா என்று சொன்ன கேள்வியையும் நான் அவர்களுக்கு முன்னதாக வைத்தேன். என் பிள்ளைகளுக்கு முன்னதாக, பேர பிள்ளைகளுக்கு முன்னதாக. Is there anything upon which you have been deceived by the Lord, or you are very much tired with the Lord? உன்னை ஏமாற்றின, உனக்கு நடக்காத, நீ நினைக்காத காரியம் நடந்ததினால நீ ஏதாவது காரியத்தில் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, அதேனால பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலை எல்லாரும் சொல்லணும்னு சொல்லும்போது என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அன்றைக்கு சொன்னாங்க. என் பேர பிள்ளைகளும் சொன்னாங்க. தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன குறை அல்லது ஒரு நஷ்டத்தை அவங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்காத சொன்னாங்க. என் மனைவியிட்ட கேட்டேன் கடைசியில். என் மனைவி சொன்னா நத்திங். Amen. Nothing. நான் சொன்ன உண்மை சொல்லுமா, நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கும், வேற யாரும் இல்லடா, உண்மையை சொல்லு. ஐ ரிப்பீட்டட், உண்மையை சொல்லு. உண்மையாகவே நீ சோர்ந்து போகவே இல்லையா? உண்மையாகவே நீ ஏமாற்றம் அடையவே இல்லையா? உண்மையாகவே நீ உன்னையுடைய இருதயத்தில் ஒரு தாழ் ஏன் இப்படி நடக்கிறது என்கிற கேள்வியோடெல்லாம் இருக்கவில்லையா? அவள் சொன்னாள், என் தேவன் எனக்கு எப்பொழுது நன்மைகளை தான் செய்வாரே வழிய அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. படுக்கையில் இருக்கிறாயா, நடக்க முடியாதையா, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதையா, நிற்க முடியாதையா. ஆனா கல்வாரி சிநேகம் ஒரு மனுஷனை நிரப்பிட்டுன்னா அவன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நமக்கு தெரிந்தாலும் கூட அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 8வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டிக்கானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பெரிய லிஸ்டையே பவுல் எழுதுகிறார். என்னுடைய ஊழியத்தை விட்டு ஒருவேளை என்னை அடித்து கொன்று போட்டு பிரித்து விடலாம், அல்லது என்னை அவமானப்படுத்தி என்னை நிந்தையாக்கி ஒரு தெருவிலேயோ ஒரு ஊருக்கோ போகக்கூடாதபடி என் மேலே அவதூறுகளை பேசி என்னுடைய காரியத்தை கெடுத்து விடலாம். No matter, but you cannot take the love for the Lord in me. எனக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பை நீயோ உன்னுடைய காரியங்களோ ஒரு நாளும் எடுக்க முடியாது என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? மறுபடியும் இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு. எத்தனை காரியத்தை வாசிக்க போற எல்லா காரியத்தையும் நீங்க பேசுறீங்கன்னா நேரம் இருக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என்னை பிரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, அதற்கு பலனும் இல்லை என்று சொல்லி நம்புறவங்க மாத்திரம். இல்ல பிரதர், இல்ல நான் அந்த கிறிஸ்துவின் அன்புல தான் நிலைச்சு நிக்கணுங்கிறத எனக்கு இந்த நேரத்தில் உறுதியா என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிற அந்த ஆவியின் நிறைவை பார்க்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் ஒரு பெரிய பலத்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. Is it true? Yes. அப்ப ஒரு பஞ்சாபி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The primary need of this day among God's people and God's servant is this. உண்மையான முக்கியமான ஆழமான ஒரு காரியம் இன்றைக்கு தேவை. என்ன வந்தாலும் சரி,
Yes. என்னை அந்த அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. thank you, என்னை Jesus. ஊழியத்திற்கு கொண்டு வந்ததோ, என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததோ, என்னை உயர் நிலையில் வைத்திருக்கிறதோ, என்னை தாழ் நிலையில் வைத்திருக்கிறதோ, எல்லாவற்றையும் செய்தது அந்த அன்பே. அந்த அன்பே. அன்பே. Thank you, Jesus. அன்பில்லாதவன் தேவனை அறியான். no knowledge at all. The love for God is missing in many things today. I can boldly say, sir, the love for money is there. The love for people are there. The love for fame is there. Love for everything is there except the love of God. Oh Jesus, amen. Thank you. புகழுக்கான அன்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கான அன்பு இருக்கிறது, மனைவிக்கான அல்லது புருஷனுக்கான அன்பு இருக்கிறது. அதையும் காண்பேனோ என்கிற சொல்ற நாட்கள் தான் கடைசி நாட்கள். அன்பை காண்பேனோ, அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு அநேகரை விட்டு எடுத்து போடப்படுமோ என்று இயேசுவே சொல்லி போயிருக்கிற காலத்துல வாழ்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நிறைக்கப்பட வேண்டியது தேவ அன்பினால் மாத்திரம்தான். அதுதான் என்னை உபத்திரவப்பட்டாலும் சரி, என்னை இரண்டாக அறுத்தாலும் சரி, என்னை சுட்டு கொன்றாலும் சரி, என்னுடைய கை கால்களை எடுத்து விட்டாலும் சரி, ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா. இந்த வரிகள் தெரிந்தவர்கள் என்னோடு கூட இதை பண்ணுவோம். தயவு செய்து அந்த தயவை நினைச்சு அவர் என் மேல காண்பிப்பதற்கு நான் எப்படி பாத்திரவான் என்பதை நினைத்து அந்த அன்பினால ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் வானத்தை பார்த்து, ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா, ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே அன்பே ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆகையினால் தான் இதை அழுத்தி பேசுவண்ணமாக என் இயேசு சொன்ன வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த வசனமானால் உங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்னிலே அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு நீங்க இயேசுவுக்கு பாத்திரரான்னு மட்டும் கேட்டுங்க. 20 வருஷமா சர்ச்சுக்கு போறேன் பிரதர், என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டீங்களே, இந்த இயேசு சொன்ன பிரின்சிபிளை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க. எல்லாரும் காட்டிலும் அவரை அதிகமா நேசிக்கிறவன்னு சொல்ற மாத்திரம் கை உயர்த்துக்கு பார்க்கலாம். பொய் சொல்லக்கூடாது. நமக்கு பொய் சொல்றது பாட்டில் தான் வரும்னு நினைச்சேன், ஆனால் சில நேரத்தில் கமிட்மெண்ட்லேயும் வரும். பாட்டில் தான் அடிக்கடி பொய் சொல்லுவோம், ஆமாம், ஆனால் அடிக்கடி கமிட்மெண்ட் வரும். Can you just declare unto the Lord who is here? தேவன் என் மத்தியில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட அவர் என்னை பார்த்து நீ எனக்கு பாத்திரனா இருக்க வேண்டும் என்றால் எனக்கு டாப் லெவல் லவ் நீ கொடுத்தாதான் நீ முதல்ல ஒன்றை வெறுப்ப. சிலர் மற்றவங்களெல்லாம் நேசிக்கல, ஆனால் தன்னை ரொம்ப நேசிக்கிறவங்க உண்டு. நம்மளை நேசிக்கணும், அப்போ தான் மற்றவங்கள நம்மளை மாதிரி நேசிக்க முடியும். ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீர் எல்லார்ட்டையும் போய் தேவ அன்புன்னு சொல்லி அவங்கள நேசிக்கிறதே எடுத்துட்டதுனால அவன் பண்டாரமாக தெரியுறான்.
நான் சொன்னேன், பண்டாரமெல்லாம் தெரிய சொல்லலையா, மாடஸ்டாக அவன் விடுத்து தான் சொல்ல. இல்லை இல்லை இல்லை, அவங்கள நேசிச்சாதான் அடுத்தவங்கள நேசிப்பாங்க. அதனால தான் அவங்க மேக்கப் போட்டு அப்பப்போ பியூட்டி பார்லர் போய் அப்பப்போ சரியாக எனக்கு சொன்ன ஒரு ஊழியக்காரர், ஒரு மூத்த ஊழியக்காரர் சொன்னதான், அவன் போய் வீட்டில் பியூட்டி பார்லர் அவன் போனாதான் அவன் மற்றொன்று பியூட்டி பார்லர் போகிறதுக்கான வழிகளை உண்டாக்கக்கூடியவனா மாறுவான். ஏன்னா தன்னை போல தான் நேசிக்க முடியும். நான் பியூட்டி பார்லருக்கு போனால் தான் அவனை பியூட்டி பார்லர் போகணும், நான் குடித்தாதான் நான் அவனை குடிக்காது. அப்படி சொல்ற மாதிரி எல்லாம் வருகிறது. லிசன் சார், லிசன் சார், தரிசனம் எப்படியோ வருவதல்ல, தரிசனம் ஆரம்பிக்கிற இடம் என் கல்வாரியின் அன்பினால் நான் நிறைந்து வழிகிற இடமே. If that is missing your vision, I doubt your vision, I will question your vision. அது மிஸ் ஆயிருக்குமானால் உன்னுடைய தரிசனம் எவ்வளவு பெரிய தரிசனமாயிருந்தாலும், உலகளாவிய தரிசனமாயிருந்தாலும் அதை நான் சந்தேகிக்கிறேன். என்னென்றால் என் இயேசு எனக்கு காண்பித்த கொடுக்கிற காரியம், தரிசனம் ஆரம்பிப்பது கல்வாரியின் அந்த அடித்தளத்திலே தான். எனக்காக அடிக்கப்பட்டவருக்காக அடிக்கப்படுவதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறதற்கு காரணம், எனக்காக பாடுபட்டவருக்காக பாடுபட்டேன் என்று சொல்வதற்கு காரணம், என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டவருக்கு என்னுடைய ஜீவனையும் நான் கொடுப்பதற்கு காரணம், அந்த அன்பு என்னுடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறதுனால் தான் என்பது மாத்திரம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அநேக நேரங்களிலே ஊழியக்காரர்கள் கூட தரிசனம் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் சொல்றார்கள், எனக்கு அது பாரமா இருந்தது அதை செய்கிறேன் என்று. நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். The burden is not your vision. Please understand how we form the vision என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எப்படி தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், என்னுடைய வாழ்க்கைக்குரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற காரியத்தை இந்த நிலையிலே நான் கொஞ்சம் வேத வசனத்தின் அந்த வெளிச்சத்திலே உங்களை காட்டி கொடுத்து உங்களை நிறுத்த விரும்புகிறேன். முதல் நாளிலே பேசினேன், இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்லுகிற பவுலுடைய கூற்றை குறித்து கேட்டோம். வேதம் நீதிமொழிகளின் 29வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறது. தமிழிலே கொஞ்சம் அது நமக்கு திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். அதில் அவர்கள் அந்த காரியத்தை ஆட் பண்ணி விட்டபடினாலே நாம் அநேக நேரங்களில் இந்த தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்வது இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து வைத்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட 18வது வசனத்தை வாசிக்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கிறபடியினால் தான் நாம் இதை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு மாத்திரம் அப்ளை பண்ணி விடுகிறோம், அல்லது சபையில வெளிப்படுகிற தீர்க்க தரிசனத்திற்கு மாத்திரம் இதனை நாம் அப்ளை பண்ணுகிறோம் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். மாறாக இந்த வசனம் சொல்லுகிற காரியம், where there is no vision people perish. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் அழிகிறார்கள் என்பதுதான், சீர்கட்டு போகிறார்கள் என்று இங்கே தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. I always praise God for the Tamil translation. தேவனுடைய இந்த வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற தமிழ் மொழியிலே முதலாவதாக, இந்திய மொழிகளிலே முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்ட இந்த தமிழ் வேதாகமத்துக்காக நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில இடங்களிலே எனக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல தவறிவிடுகிறது என்பது உண்மை. ஆகையினால் தான் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கில வேதாகமத்தை அருகிலே வைத்து இந்த பக்கத்தில் தமிழ் வேதாகமத்தை வைத்து படிப்பது நல்லது. இந்த நாட்களில் டெக்னாலஜி பெருகி இருக்கிறபடியினால நீங்கள் அநேக வெப்சைட்ல அல்லது ஆப்ல நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி உபயோகப்படுத்தி வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். Where there is no vision people perish. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன். இப்பொழுது நன்றாய் அறிங்கள், இந்த ஆண்டவரின் மேலே இருக்கிற அன்பு பெருகும் போது அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்கு நான் இழுப்புண்டு போகிறேன். லிசன், நான் ஆண்டவரை நேசிக்க நேசிக்க, அவரோடு கூட நடக்க நடக்க என்னுடைய மார்பு என்னை அவருடைய மார்பிலே என்னுடைய தலை பதிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் என்னிலே அதிகமாக, அவருடைய இதயத்தின் துடிப்பை நான் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிலேயும் என்னிலேயும் உருவாகிறதற்கு காரணமாகிறது. உன்னத பாட்டில
தன் நேசரின் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஜனங்கள் கேட்கத்தக்கதான ஒரு அன்பின் ஈர்ப்பு, ஒரு அன்பின் அடக்கலம், ஒரு அன்பின் ஒரு இடம், அவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை கேட்பதே. நல்லா கவனிங்க. தரிசனத்தை குறித்து சரிவான தெளிவு இருந்தால்தான் நீங்கள் இந்த தரிசனத்தை பெற்றவர்களாக வாழ முடியும். அந்த தரிசனத்திற்காக பவுலோடு கூட சேர்ந்து இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்ல முடியும். First I am filled with the love of God which attracts me towards Jesus. என் ஆண்டவரோடு கூட என்னை ஈர்க்கும்படியான ஒரு அன்பில் நான் மூழ்கி விடுகிறேன். எழுப்புதலை குறித்து இன்றைக்கு அதிக பிரசங்கங்கள் உண்டு, எழுப்புதலை குறித்து அநேக ஜபங்கள் உண்டு. ஆனால் ஒரு பெரிய பட்டணத்தில் நடந்த ஒரு எழுப்புதலின் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் நலமாயிருக்கும். ஐரோப்பாவில் வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய குழுவாக எல்லாரும் கூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படியே கண்களிலே கண்ணீரோடு கூட தேசத்தினுடைய நிலைமையை பார்த்து ஒரு சிலராக கூடியிருந்த நேரத்தில் ஒரு வாலிப பெண் ஒன்னே ஒன்றுதான் சொன்னாள். ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னால், I love my Jesus. என் இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அங்கே இருக்கிறவர்கள் கதறி கதறி அழ ஆரம்பித்தார்கள். ஐயோ, இந்த நேசத்தை நான் பூரணமாக அனுபவிக்க முடியவில்லையே, இந்த நேசத்திற்கு நேராக நான் திரும்ப முடியவில்லை என்று கூடியிருந்த அத்தனை பேரும் அழ அந்த பட்டணம் அசைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது அங்கே இருந்து பரவிட்டு என்னையா மெசேஜ் கொடுத்தார்கள் என்று கேட்டால் அங்கே சொல்லப்பட்டது, நான் இயேசுவை நேசிக்கிறேன். இங்கே வந்திருக்க இத்தனை திரளான ஜனங்களும் இந்த பகுதியை சேர்ந்தவர்களும் கொஞ்சம் பேர் தூரத்திலிருந்து வந்திருக்கலாம். ஊழியர்களும் இன்றைக்கு சொல்ல கற்றுக்கொண்டார்கள், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நித்தம் அவரை நேசிக்கிறேன், அவரோடு கூட இணைந்து சாய்ந்து இயேசுவின் மார்பிலே சாய்ந்து நான் நடக்க விரும்புகிறேன் என்கிற மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தின் துடிப்பை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவேன் என்று சொல்கிறோம். மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? We listen to preachings. Praise God for it. பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், ஏராளமான பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே பிரசங்கங்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டியிருக்கும். அன்றைக்கு எலியாவுக்கு நடந்தது போல இது நடக்கலாம். அக்கினி காணப்படலாம், பூமி அதிர்ச்சி காணப்படலாம், பெருங்காற்று காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அங்கே கர்த்தர் இருக்கவில்லை, ஒரு மெல்லிய சத்தம் வருகிறது. இந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு, தன்னுடைய இதயத்தை சாய்ப்பதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே தேவ அன்பு பொங்கி வழிகிறது அல்லவா? அந்த பொங்கி எழுகிற அந்த அன்பு அல்லவா அவருடைய இதயத்தின் சத்தத்தை கேட்க வைக்கிறது. அவருடைய இந்த இதயத்தின் ஏக்கத்தை நான் கேட்பதற்கு, பார்க்கிறதற்கு, ஆரம்பமாவதற்கு காரணம் என்னை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்த ஒரு அறிவு. The love leads me to have a care for my people around me. அன்பு கரிசனையை உருவாக்குகிறது. நன்றாக கவனிங்கள். If there is no, அங்கே கரிசனை இல்லாமல் போனால் அங்கே அந்த மினிஸ்ட்ரியில, அந்த ஊழியத்திலே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வறட்சியே காணப்படும் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். அன்பு அடுத்த அடிக்குவனை எடுத்து செல்கிறது. இயேசுவோடு கூட இணைந்து அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறவனை இழுத்து கொண்டு போய் ஒரு கரிசனையை உண்டாக்குகிறது. ஆகையினால் தான் நான் பழைய பாட்டிலே நேற்று தினத்தில் பெல் சொன்னார் அல்லவா, என்னுடைய ஆரம்ப நாட்களிலே எழுப்புதலின் வாசனை கூட இல்லாத நாட்களில் நான் அந்த எழுதின வார்த்தைகள், தரிசனம் கண்டிடுவார் கரிசனை உள்ளோரெல்லாம், தரிசனம் கண்டிடுவார் கரிசனை உள்ளோரெல்லாம், பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாறிதனை கண்டிட, பின் மாறிதனை கண்டிட, பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாறிதனை கண்டிட, பின் மாறிதனை கண்டிட. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர்
மாமிசமானவர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானவர் யாயின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். நல்ல காது கொடுத்து கேளுங்கள். நான் ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பு கொண்டு அவருடைய மார்பிலே சாய்ந்து வரும்போது அவருடைய ஏக்கம் எனக்கு கேட்கும், அவருடைய இதய துடிப்பு எனக்கு கேட்கும், அவருடைய விருப்பம் எனக்கு கேட்கும். இதுதான் தரிசனத்தினுடைய ஆரம்ப படிகள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் மெதுவாகவும் லகுவாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பேசுகிறேன். It creates a concern for the surrounding people. உன்னை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த ஒரு கரிசனை. ஐயோ இப்படி கஷ்டப்படுகிறார்களே, ஐயோ இப்படி வேதனைப்படுகிறார்களே என்று உன் உள்ளத்திலே அவர்களுக்கான ஒரு கரிசனை உண்டாகும். சமீபத்திலே மறைந்து போன JRD டாட்டா என்பவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நானோ என்கிற அந்த காரை உருவாக்குவதற்கு காரணம் என்ன என்று அவர் சொன்னதை நீங்கள் ஒருவேளை பத்திரிகையில பார்த்திருக்கலாம் அல்லது டிவியில கேட்டிருக்கலாம். அந்த மனிதன் அவருக்குள்ள ஏராளமான கிறிஸ்தவ காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அதில் ஒன்று சொல்லுகிறார். நானும் கண்டுபிடித்ததற்கு காரணம், ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு கணவனும் மனைவியும் 2 பிள்ளைகளும் மழையில நனைந்து போகக்கூடாமல் திணறிக்கொண்டு போகிறதை பார்த்தேன். அது எனக்குள்ளே அவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை உருவாக்கிற்று. அந்த கவனிங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கரிசனை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, தேவனை அறிக்கையிடாதவங்களுக்கும் வரும், தேவனை அறியாதவர்களுக்கு வரும், தேவனோடு கூட தொடர்பு இல்லாதவர்களுக்கு வரும். அதனாலதான் இந்த சமூக சேவை செய்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு கரிசனை இருக்குது. அந்த பையன் ரொம்ப சோறு இல்லாமல் இருக்கானா, சோறு கொடுத்தேன். எஸ் சார், பீப்புள் ஆர் ஆல்சோ ஃபீடிங், டெம்பிள்ஸ் ஆர் ஃபீடிங். பெரிய பெரிய கோயில்களில் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுக்குறீங்க, நாங்களும் கொடுக்குறோம். உங்களை காட்டிலும் நாங்கள் அதிகம் கொடுக்குறோம். அதானி கூட போய் கங்கையில் முக்கி பாவத்தெல்லாம் கழுவிட்டு அங்கே ஒரு 10,000 பேருக்கு சோறு போட்டிருக்காரு. பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப கரிசனை உள்ள ஆளு. ஏன்னா மோடி 35,000 கோடி அவருக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு, அதனால அவர் தான் கரிசனை வரும். சொல்லுங்க, 35,000 கோடிக்கு அவருக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டு அதனால அதுக்கு நன்றி கடனா 10,000 பேருக்கு சோறு போட்டாரு. பக்கத்தில் உங்களை பார்த்துக்கணும், உங்களை பற்றி சொல்லலை, அதானியை பற்றி சொல்றாங்க. We always mix this concern for the people with the vision of God. Please understand that. ஜனங்களுக்காக ஏற்படுகிற பரிதாபத்தை பார்த்து அதுதான் தரிசனம் என்று நாம் நம்மையே திருப்தி செய்து கொள்கிறோம். இல்லை, அது தேவ அன்பிலையும் தேவ இதயத்திலையும் இருந்து புறப்படுகிறதா இருந்தால் மாத்திரமே அது தேவனை நோக்கி போகிற ஒரு தரிசனமாக இருக்கும். நம்புறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? I bound to help my people. ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவர் கேட்பார் நியாய தீர்ப்பின் நாளிலே, நான் சிறைச்சாலையில இருந்தேன், நீ பார்க்க வந்தியா? நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், பார்க்க வந்தாயா? நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு கொடுத்தாயா? நான் வியாதியா இருந்தேன், விசாரித்தாயினாலும் கேட்பார். அது நிச்சயம்தான். But it's not the product of the concern, it's the product of the love of God in me. அது என்னுடைய ஆரம்பிக்கிற தேவ அன்பினால ஊறுகிற ஊர்த்தா இருக்க வேண்டும். அதனால தான் அன்பு கூற வேண்டிய அவசியம் உண்டு, அப்படி அன்பினால நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதுதான் ஆரம்பம். அதை விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுக்கட்டுமா? வாசிக்கலாம் 2 பேதுரு 2வது அதிகாரம். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் பேதுரு நமக்கு ஒரு மனுஷனை இங்கே அடையாளம் காட்டி கொடுக்கிறார். வாசிக்கலாம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில், அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு
புறப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் அவருடைய அக்கிரம கிரியைகள் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து கேட்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய இருதயத்தை அவன் நீதியாய் காத்து கொண்டவனால் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்து யாரையா? லோத்து யாரு? தன்னை சுற்றி இருக்கிற அக்கிரமக்காரர்கள குடியிருந்தது, வேணுக்குன்னு போய் குடியிருந்தாரு. அது ரெண்டாவது கதை. பச்சை பசேன்னு தெரிஞ்சுன்னு அங்க போயிட்டாரு. அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடவடிக்கைகளை பார்க்கிறார். அவருடைய நீதி உள்ள இருதயம் அவரை குத்துகிறது, அவரை தட்டுகிறது, அவரை தட்டி எழுப்புகிறது. அவருடைய அக்கிரம கிரியைகளை காண்கிறார் கண்களால், மற்றவர்கள் சொல்கிறதை கேட்கிறார், இருதயத்தில் பாதிக்கப்பட்டார். நல்ல கவனிங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சுக்கங்க. லோத்து எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தான் உங்களுக்கு தெரியுமா? சொந்த மகள்களையும் சம்பாதிக்க முடியல. மருமகனாக போகிறவனும் கேட்டா, என்ன மாமா ரொம்ப கிண்டல் அடிக்கிறீங்க, இன்னைக்கு ரொம்ப டாப் கிளாஸ் வேற லெவல்ல நீங்க இப்போ காமெடி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். பக்கத்தில் உங்க மறுபடியும் கையை நல்லா குலுக்கி சொல்லுங்க. வெறும் கரிசனை மாத்திரம் வச்சின்னா நீ லோத்து என்கிற சோத்து மாடனோட தான் இருப்பாய். People are having the concern. Concern is not vision. Please understand. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க அவங்களை குறித்து ரொம்ப கவலையா இருக்குது பிரதர். நல்லதுயா, நல்லது, அது வரும். நீ இயேசுவின் மார்பில் சிறந்தா அப்படியே இதய துடிப்பு உனக்கு கேட்குமல்ல. அதனால தானே ஃபாதரோட கூட சேர்ந்து பார்த்தோம். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் ஆராதனை 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 இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான. தெரிந்தவர்கள் மறுபடியும் பாடலாமா? உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அன்பு, ஆண்டவரோடு இசைந்த வாழ்வு அவருடைய ஏக்க துடிப்பை எனக்குள்ளே டிரான்ஸ்பர் பண்ணிவிடும். நான் அவனுடைய மார்போடு கூட சாய்ந்து அவருடைய மார்பில் என்னுடைய தலைகளை வைத்து அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய இதய துடிப்பு என்ன என்பதை கேட்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் மாறாக கரிசனை மாத்திரம் என்னை தள்ளிக்கொண்டு ஒரு தரிசனத்திற்கு கொண்டு வந்து விட்டால் நான் நின்று ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதற்குத்தான் வெறும் ஒரு லோத்தை காட்டி கொடுத்தேன். ஏராளமான காரியங்களை நான் காட்டி கொடுக்க முடியும். நீங்கள் நேரத்தை மனதில் கொண்டு நான் சொல்ல வேண்டியவர்கள்லாம் இன்றைக்கு கடைசி நாள் வேற, அதனால சொல்லி முடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அந்த கரிசனை
அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கும். முதல்ல தேவ அன்பினால் நிறைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக கரிசனை அவரிடத்தில், அவர் மெய்ப்பெனில்லாத ஆடுகள் போல என்று அவருடைய ஏக்க துணி எனக்குள்ளேயும் கேட்க ஆரம்பிக்கும். திரளான ஜனங்களை கண்டு வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று அவர்கள் தயங்கி போவார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் என்கிற ஒரு கரிசனை, இயேசுவை அவரை கொன்ன காரியம் என்னோடு இணைந்து அது நடக்க ஆரம்பிக்கும். அது பாரமாக மாறும். அல்லேலூயா. ஏன்னா கரிசனை அந்த நேரத்தில் பார்க்கும்போது வரும். அதுக்கு பிறகு ஒருத்தன் ஆடிக்காரில் போனான்னா நானோ கார் விசேஷம் முழிஞ்சிடும். நல்லா கவனிக்கலைங்களா? ஆமாம், டாட்டா நானோ காரையும் பார்த்தாரு, அதுக்கு பிறகு ஆடிக்காரையும் பார்த்தாரு. ஆடியை விட டாப் மாடல் ஏதாவது உண்டுன்னா நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணுங்கன்னு டிசைனருக்கு சொன்னார். நல்லா கவனிங்க. கரிசனை உன்னை ஆட்கொள்ளுகிறது என்று வைத்தால் உன்னைக்கு அது பாரமாக மாறிவிடும். நல்ல கவனிங்க. இதைத்தான் நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமாகினால அதை நான் கொஞ்சம் சுட்டி காட்டி விடுகிறேன். நெகேமியாவின் 1வது அதிகாரம். மறுபடியும் தெரிந்த வசனங்கள் தான் என்றாலும் என்னுடைய பிரசங்கத்தை நான் தொடர்வதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் உங்களை தட்டி எழுப்பும் என்கிறதுனால வேத வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனங்களை நான் திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாமே. 1வது அதிகாரம் 1வது வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என்ன சம்பவித்தது? என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசஸ்தலங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நீங்க சாப்பிட விட மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்குது. கரிசனை பாரமானால் என்ன நடக்கும் என்பதற்கு தான் ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். தேவனுடைய அன்பினால் நிறைந்து அவருடைய இதயத்தின் துடிப்பை நான் புரிந்து கொண்ட போது என்னை சுற்றி நடக்கிறவர்களை குறித்து ஒரு கரிசனை நிலை உண்டாகிறது. ஒரு வேதனையின் குரல், யாரோ ஒரு அழுகையின் குரல், ஒரு விதவை தாயின் குரல், ஒரு அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளின் குரல் என்னை தடுத்து நிறுத்துகிறது, என்னை கரிசனை கொள்ள வைக்கிறது. உண்மைதான். பட் இட்ஸ் நாட் ஸ்டார்ட் தேர். இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் தேர். அங்கே ஆரம்பித்து விடக்கூடாது. அது எனக்கு பாரமாக மாறிவிட வேண்டும். அது என்னை அடுத்து எடுத்து சொல்ல வேண்டும். அது என்ன செய்யும்? ஒரு பாரம் அழுத்தினது என்றால் சாப்பிட விடாது, தூங்க விடாது, சந்தோஷமா இருக்க விடாது, ஒரு ஜோக்க கூட ரசிக்கிறது கூடாது, ஒரு புன்முறுவலை கூட பதிலா சொல்ல முடியாது. தனித்து உட்கார்ந்து சலித்து போய் அழும் எரேமியாவை போல நான் சலித்து உட்கார்ந்து தனியே அழுதேன். பரியாசக்காரருடைய கூட்டத்தில் நான் உட்காரவில்லை என்று சொல்கிறான். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவன் சொல்லுகிற சில வசனங்கள் நம்மை உலுப்புவதாக. எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே எரேமியா அந்த எருசலேமின் அழிவை பார்த்து அவன் அழுது கொண்டிருந்த காரியத்தை அவனே சொல்கிறான். வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கொஞ்சம் நான் கௌடிட்டு காண்பித்து உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
I see lot of needs around me. என்னை சுற்றில் ஏராளமான தேவைகள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பட் அது ஒரு கரிசனையாக இருக்குமானால் அதை நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன், அடுத்த நேரத்தில் மறந்து விடுகிறேன். ஒரு வேறு விதமான சூழ்நிலையில் தள்ளப்படும் போது அந்த கரிசனை என்னை விட்டு விலகி விடுது. ஆனால் கரிசனை பாரமானால் வேறு எது மேலேயும் மனசு போறதில்லை, களிப்புல போறதில்லை, களி கூறுதல்ல போறதில்லை, பரியாசத்துல போறதில்லை, கேலி பேச்சுல போறதில்லை. அது அழுகிறது, அது தூங்க மாட்டேங்குது, அது தூங்க விடுவதில்லை, உட்கார சொல்லுது, அழ சொல்லுது, ஏங்கிறது, இடையில ஒரு ஏக்க பெருமூச்சு வருகிறது. ஹலோ, but again I want to tell you this is only a burden, and burden is not your vision. Yes, please understand. இது மூன்றாவது அடி மாத்திரம்தான். பாரம் என் தரிசனம் அல்ல. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு நிறைய பாரமா இருக்கு பிரதர். அம்மா மாரை கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளையை குறித்து ரொம்ப பாரமா இருக்குது. ஐயா மாரை கேட்ட சொல்லுவாங்க, அடுத்த வந்து பரீட்சை வருது, பாஸ் பண்ணி அவன் வந்தா நான் காலேஜுக்கு போகணும், அது பாரமா இருக்குது. பாரம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த விஷன் ஆஃப் த லார்ட் அண்ட் விஷன் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவருடைய தரிசனத்தையும் ஆண்டவர் தருகிற தரிசனத்தையும் அடையாளம் கண்டுகொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி போகும் என்பதைத்தான் நான் பேசுகிறேன். ஆண்டவருடைய அன்பிலே ஆரம்பித்தேன், அது கரிசனையை கொண்டு வந்தது. கரிசனை பாரம் ஆக்கிட்டு என்னை அள வைத்தது, என்னை கதற வைத்தது, என்னை ஏங்க வைத்தது, என்னுடைய வசதிகளை விட்டு கொடுக்க வைத்தது, என்னுடைய தேவைகளை சந்திக்காமல் ஒதுக்கிவிட வைத்தது, என்னை தனியாக்கி விட்டது. நான் தனித்திருந்து உட்கார்ந்து அழுகுறும்படியாக மாறிவிட்டது. My dear people of God, இந்த தரிசன பெருவிழாவுக்கு வந்தவர்கள் நீங்கள் வெறுமையாய் போய்விடக் கூடாது. இங்கே ஜெபிக்கப்பட்ட ஜெபத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தரிசனம் பெற்றவர்களாக இங்கே இருந்து கடந்து செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய சத்தத்தை உயர்த்தி நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஒருவராயிலும் தப்பிவிடக்கூடாது இந்த தரிசனத்தின் வாழ்க்கைக்கு. அதற்கு உங்களுக்கு நான் அரிச்சுவடான ஒரு பாடத்தை தான் காண்பித்துக் கொடுக்கிறேன். பாரம் என்னை நெருக்கும். ஆனால் அந்த பாரத்தில் 2 பாரங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியும். உலகத்துக்கு அடுத்த பாரங்கள் ஒன்று உண்டு, தேவனுக்கு அடுத்த துக்கம் ஒன்று உண்டு. ஆமென். லிசன், தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒன்று உண்டு, அல்லது இந்த உலகத்தின் லௌகிக துக்கம் ஒன்று உண்டு. அதை பவுல் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற வார்த்தைகள் நம்மை சரியான நிலைக்கு திருப்புவதற்காக நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், பின்பு மனஸ்தாபப்படுத்துவதற்கு இடமில்லாமல், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, லௌகீக அல்லது உலக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. மறுபடியும் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி, நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணி இன்னைக்கு ராத்திரி மட்டும் பக்கத்தில் கையை பிடிச்சி, உங்க துக்கம் ரொம்ப பெரியது. யோபு பார்த்து அந்த வந்த பாழா போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, உங்க துக்கம் ரொம்ப பெரியது, ஆனால் நான் திட்ட போறேன் அப்படி சொன்னாங்க. அப்படி இல்லை, சொல்லுங்க உங்க துக்கம் ரொம்ப பெரியது, நான் கூட கொஞ்சம் சுமக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் என்ன துக்கம்னு மட்டும் முதல்ல சொல்லிடுங்க. இது உலகத்துக்கு அடுத்த துக்கம்னா சொல்லுங்க நல்லா தைரியமாக சொல்லுங்க. இது உலகத்துக்கு அடுத்த துக்கம்னா உங்களுக்கு சாவு தான் மிச்சம். நான் சொல்லலையா, அவர் அடிக்கணும்னா பவுல் அடிச்சுக்கிங்க. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். இதை நம்புறவங்க எல்லாம் கொஞ்சம் கையை வைத்து, ஐயா நாங்கள் இனிமே உலகத்துக்காக துக்கப்பட்டு மரணத்தை நாங்களே சேர்த்துக்கூடாம, மரணத்தை ஜெயித்தவரை அடைஞ்சாலம் கண்டும் மரணத்தை இழுத்து போட்டுக்கொள்ளாம, நாங்க தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை உடையவர்களாக, அந்த பாரத்தை உடையவர்களாக மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தோமே சொல்கிறவங்க மறுபடியும் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பான ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? My concern, my care, my burden should be created by God and created for God. Yes. இன்னைக்கு குடியரசு நாள் என்று சொல்லி அருமையான பாஸ்டர் ஜெபித்தார் ஆண்ட்ரூ.
ஆமா, குடியரசு நாள் தான். நம்முடைய நாளுக்காக நாமே தெரிந்தெடுத்தப்பட்டவர்கள் நம்மை கொள்ளையடிப்பதற்காக அமர்த்தப்படுவார்கள். அதுதான் குடியரசு. ஓஹோ, நான் தப்பா சொல்லிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் டெஃபனிஷன் மறந்து போச்சு. நமக்காக நன்மை செய்வதற்கு நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்மை ஆளுவார்கள் அல்ல, நம்மை கொள்ளையடிப்பார்கள். எவ்வளவு அடிக்க முடியும் அடிச்சு தள்ளு பூட்டி. அல்லேலூயா. ஆனா இந்த இது அப்படி இல்லையா. இது என் தேவன் தருகிற பாரம், என் தேவன் தருகிற பாரம். மறுபடியும் சொல்லலாமா? அந்த ஏக்கம், அவருடைய இதய துடிப்பு என் இதய துடிப்பாக மாறிவிட வேண்டும். சொல்லலாமா எல்லாருமாக? மறுபடியுமாக, உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நான் சொல்றத நான் மறுபடியும் கவனிங்க. இதே மாதிரி ஒரு பாரத்தை கொண்டிருந்தான் ஒரு தேவ மனிதன், தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆயத்த பண்ணப்பட்ட மனிதன். But he stopped there. He was not willing to enter into the vision given by God. தேவன் தருகிற தரிசனத்திற்கு தன்னை தள்ளிக்கொள்வதற்கு விட்டு கொடுக்காத நிலைமையிலே சில நேரங்களில் உன்னை அழுத்துகிற பாரம் உன்னை இருத்தி விடலாம். ஊழியர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பாரமாய் இருக்கிறது என்று எதையும் செய்து விடாதீர்கள். நெகேமியாவுக்கு பாரம் வந்தது. 4 மாதங்கள் கதறுகிறான், அழுகிறான். தங்களுடைய தவறு என்று தன்னையும் சேர்த்து தவறுகளை தேவ சமூகத்திலே அழுது கண்ணீர் விட்டு கதறுகிறான். ஆனா மோசே என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எக்ஸடஸ், புக் ஆஃப் எக்ஸடஸ் 2nd chapter. இந்த அதிகாரத்தின் வசனங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒன்று நடக்கிறது. மோசே பெரியவனாகிறான். அவனுக்கு அறிவு வந்து விட்டது. தான் எகிப்தின் ஜனத்துக்கு உரியவன் அல்ல. எகிப்தியரால் பயிற்சிவிக்கப்பட்டிருந்தாலும், எகிப்தியரால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எகிப்தியரால் கல்வியை நான் பெற்றிருந்தாலும் நான் எகிப்தியனுக்கு உரியவனல்ல. நான் என் சகோதரர்களுக்கு உரியவன், எபிரேயருக்கு உரியவன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, கவனியுங்கள், he looked into that and it created a concern for them. அவர்களை பார்க்கான், அவனுக்கு அங்கே ஒரு கரிசனை உண்டாயிற்று. தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். கொஞ்சம் நில்லுங்க, நன்றா கவனிங்க. This is what the burden will do. இந்த ஜனத்தை வைத்துத்தான் பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுகிறான் பார்வோன். இந்த ஜனத்தை வைத்துத்தான் பெரிய பெரிய மாளிகைகளை உண்டாக்குகிறான். ஆனால் ஜனம் வாடுகிறது, சுமை சுமக்கிறது. அதோடு கூட அல்லாமல் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்பதை பார்த்து அவனுடைய உள்ளம் பூரிக்க ஆரம்பிக்கிறது, பொங்க ஆரம்பிக்கிறது, செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆகையினால் தான் என்றைக்காவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்,
அன்றைக்கு நான் தனியனாக காணும் போது நான் ஒன்று செய்வேன் என்று சொல்லி தனக்கிருந்த அதிகாரத்தை, தனக்கிருந்த வல்லமையை, தனக்கிருந்த அறிவை உபயோகப்படுத்தி அவன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறான். He thought he is going to help his people. தன்னுடைய மக்களுக்கு உதவி செய்ய போறேன்னு ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க, இன்றைக்கு அநேக ஊழியங்களிலே பாரம் உண்டு, அநேக ஊழியங்களிலே ஒருவேளை கரிசனையும் உண்டு. ஆனால் அநேக ஊழியங்கள் தேவ தரிசனத்தினால் நிறைந்தது அல்ல என்று நான் கொஞ்சம் தாழ்மையாய் சொல்லுகிறேன். இந்த தரிசன பெருவிழாவினுடைய பேருக்கு ஏற்றாற்போல் நான் சொல்ல வந்த காரியம் இதுதான். ஊழியங்கள் ஏராளமாக பெருகி வருகிறது இந்தியாவில். இன்றைக்கு தான் நான் பிரதர் வெஸ்ஸைக்கு ஒரு வீடியோவை போட்டு காண்பித்தேன். 1999 ஈரான் என்று கொடுமையான அந்த தேசத்தில் இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 500 மாத்திரம்தான். ஆனால் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் முழங்காலை மடக்கி அந்த சுற்றி இருக்கிற தன்னுடைய ஜனத்தினுடைய காரியத்தை பார்த்து தேவனை நோக்கி கதறினபடினால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு 15 லட்சம் பேர் ஆண்டவருக்கு தன்னை எதையும் செய்வதற்கு ஒப்பு கொடுத்த, இரத்த சாட்சியாகவும் மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம் இஸ் ஹேப்பனிங் இன் ஈரான். நாங்கள் ரெண்டும் பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய காரியம் என்னதுன்னா, நல்லா அடிக்கப்பட்டாங்க, நல்லா பாரம் கொண்டாங்க. தேவன் தருகிற பாரத்தை அடிகளும் தடிகளும் ஒரு நாளும் தடுக்க முடியாது. தேவன் தருகிற தரிசனம் பாரம் என்றால், அது பாரம் தேவன் தருகிறது என்றால் அது நிச்சயமான அந்த பாரம் உன்னை முழங்காலில் முடக்க பண்ணும், உன்னை அளப்பண்ணும், உன்னை தூங்க விடாது, உன்னை தூங்க விடாது, உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கும், உன்னுடைய காரியங்களை கெடுக்கும். நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லது கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் பேரோட காரணம் நினைச்சாலும் முடியாது. ஏனென்றால் பின்னதாக இருக்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்பதே. ஆவியானவரால் கட்டப்பட்ட நான் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே என்ன நடக்கும் என்று எனக்கு பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் சொல்லுகிறது அறிவேன். ஒருவேளை எல்லாம் தெளிவா தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் ஜீவனையும் நான் அற்பமாக நினைக்கிறேன் என்று சொல்கிற ஒரு முழக்க துணி இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியிலேயும் தேவ ஜனங்களின் மத்தியிலும் எழுந்தானாக வேண்டும். ஆவியானவரால் கட்டப்பட்டவராக, ஆவியானவரால் இயக்கப்படப்பட்டதாக அந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த 2 தாராளமான ஏராளமான அந்த வசனங்கள் இந்த காரியத்தை உங்களிலே நடப்பித்தால் மாத்திரமே தேவன் உங்களிலே போட்ட தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற தீவிரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். மோசேக்கு அறிவு இருந்தது, மோசேக்கு திறமை இருந்தது, மோசேக்கு பலம் இருந்தது, மோசேக்கு அதிகாரங்கள் இருந்தது. ஆனால் பாரம் இருந்த போது அவன் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை எழுப்பியிருக்கிறீரோ என்று ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டிருந்தால் அன்றைக்கே காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். I don't know, but God's ways are different. தேவன் அவனை ஓடி போகவே பண்ணி விடார். He left his burden and he ran away. ஊழியத்திலிருந்து சிலர் ஓடி போறது காரணம் தெரியுமா? பயம். அவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணது பூரா அட்டகாசம். ஹலோ, அது தரிசனமாக மாறினால் என்ன நடக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதியான் தேசத்தில் விரட்டப்பட்ட மோசே தேவ பர்வதம் மட்டும் ஏறி வருகிறான். அங்கே எரிந்து போகிற ஒரு முச்செடியிலே ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவனுக்குள்ளே அன்றைக்கு போட்டிருந்த பாரம் அணைந்து போய்விட்டது, அன்றைக்கு இருந்த வேதனையும் இன்றைக்கு மறந்து போய்விட்டது. விலகினவனாக தன்னுடைய சாணத்தை இழந்தவனாக ஓடிக்கொண்டிருந்த அந்த மோசே இப்பொழுது தேவனோடு கூட முகமுகமாக சந்திக்கிறான். முச்செடியில் எழுந்தினருடைய தயை அவன் மேல் வந்து இறங்கி தேவ தரிசனம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. நான் உன்னுடைய ஜனத்தை பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாக நான் எடுத்து நிற்பதற்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் போது அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
மாற்றப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை வேகமாக சுருக்கமாக சொல்லி இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் வேகமாக மாறும் என்பதை நான் அறிந்தவனாக நான் இது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம், அது எப்படி மாறும் என்பதை வாசிக்கலாம். ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிற மனிதன் முதல்ல ஆதாயமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை பார்க்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். போதும், நன்றாய் கவனிங்கள். இந்த தரிசனத்தை நீங்கள் அநேக பிரசங்கங்களில் கேட்டிருக்கலாம். நான் அதை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாய் கவனிங்கள். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். தேவ அன்பினால் நிறைந்த மனிதன் கரிசனை கொள்கிறான் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை காட்டி. அங்கே நின்றுவிட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு அவனை இயக்குவித்துக் கொண்டே இருக்கும். தேவனுடைய அன்பு அவனை ஏவிக்கொண்டே இருக்கும். ஆவியானவர் அவனை கட்டி இழுத்து கொண்டே போவார். என்னை ஆள்கொண்டவரும் என்னை அரசாளுகிறவருமாகிய ஆண்டவர் என்று சொல்கிற வார்த்தைகள் அவனை உழுந்த தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த உந்த தள்ளுகிற காரியத்திலே அவன் செய்கிறது அதை பாரமாக்குவான். கண்ட காரியத்தை கரிசனையோடு நிறுத்தாமல் அதை பாரமாக்குவான். அந்த பாரம் அவனை தூங்க விடுவதில்லை. அந்த பாரம் அவனை சாப்பிட விடுவதில்லை. அந்த பாரம் அவனை உறங்க வைப்பதில்லை. அந்த பாரம் அவனை ஆட்டி படைக்கிற அளவுக்கு வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் கதறுகிறான், எப்படி ஆயிலும் செய்துவிட வேண்டும் என்று ஒரு கதறலின் ஏக்கம் வரும்போது ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை அவனுக்கு காண்பித்த உடனே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்காக அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய டேர்னிங் பாயிண்டில் நடந்த காரியத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இவைகளில் 7 காரியங்கள் நடக்கிறது. அவைகளை குறித்து பேசுவதற்கு ஆசை உண்டு. ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வீட்டிலே போய் தியானிக்கும்படியாய் கேட்கிறேன். வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே, நல்ல கவனிங்கள், அங்கே அவன் விசுவாசம் இல்லாதவன். ஏனென்றால் தேவனை சந்திக்கவில்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவரோடு அவனுக்கு துவப்பில்லை. ஆனால் அங்கேயும் அவன் பெரியவனான காலத்தில் தான் அதில் ஈடுபட்டான். ஆனால் இங்கே அவன் பெரியவனாக மாற்றும் போது விசுவாசம் இணைந்து கொள்கிறது. தேவனுடைய இருதயத்தில் வைத்த விசுவாசம், ஆண்டவர் தன்னை குறித்த அறிவை அவனுக்குள் வைத்த போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. முதலாவது வருகிற காரியம், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றால் உனக்குள்ள உண்டாகிறது ஒரு பெரிய வெறுப்பு. யாருடைய குமாரத்தி என்பது மகன் என்று எண்ணப்படுவதை வெறுக்கிறான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை ஸ்டேட்டஸ் அங்கே அடிபடுகிறது. That was his status, sir. பார்வோனின் குமாரத்தின் மகன், ஆள பிறந்தவன், ஆளுகைக்குரியவன் என்கிற ஸ்டேட்டஸை அவன் இழப்பதற்கு ஆயத்தமாகிறான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையான தரிசனம் உன்னுடைய ஸ்டேட்டஸை கீப் அப் பண்ணி கொள்கிறது அல்ல, உன் ஸ்டேட்டஸை இழப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. அது மேல ஒரு வெறுப்பு, ஒரு ஸ்டேட்டஸ் மேல வெறுப்பு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லி தான் முன்ன பின்ன தங்களுடைய பேருக்கு பின்னதாக பல பட்ட பெயர்களை இடுகிறவர்கள் ஏராளம் உண்டு. எல்லாவற்றையும் பேச விரும்பவில்லை. கவனியுங்கள். They want to keep a status. என்னை பார்க்க என்னோடு கூட ஆண்டவருக்குள், எங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவருக்கு கொண்டு வந்து எங்களோடு கூட ஓடின ஒரு மனிதன் ஒரு நாளிலே எங்களை விட்டு பிரிந்து தனியாக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தினால செய்ய போகிறேன், நீங்கள் பீகாருக்கு வந்து செய்ததை நான் பீகாரியாகிய நான் செய்கிறேன் என்று ஒரு நாள் சொன்னான். அவனை குறித்து நான் மற்ற காரியங்களை பேச விரும்பவில்லை. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருவான்,
போட்டோ எடுத்து அதை வெப்சைட்டில் ஏற்றிவிட்டு நான் நடத்தின கூட்டத்தில் எத்தனை கூட்டம் என்றெல்லாம் அவன் சில காரியங்களை செய்தான். இது சில பிரசங்கியார்களுக்கு கைவந்த கலை. அதனால தான் கூட்டத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்கனாலே நான் கொஞ்சம் டக்குங்க இந்த ஆளை பார்த்துட்டு. எங்களுடைய உபவாச கூட்டத்தில் 3000 பேர் ஊழியர்கள் கூடியிருப்போம். அங்கே வந்து அவனுடைய மகன் மூலமாக அந்த ஃபோட்டோவை எடுத்து தன்னுடைய வெப்சைட்டில் ஏற்றி விடுவான். யாரையோ ஏமாற்றி அவன் ஒரு பொலோரோ வாங்கினான். பொலோரோ வாங்கின போது முன்னாலே ஒரு போர்டு வைத்திருந்தான், ரெட் போர்டு என்று வைத்திருந்தது. அதில் போட்டிருந்தது சேர்மன். என்னுடைய வளாகத்தில் வந்தபோது நான் அந்த வண்டியை பார்த்தேன். அந்த முன்னால் சேர்மன் அப்படின்னு போட்டு வில்லேஜ் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் என்று கேட்டேன். அதில் போட்டிருந்தது. நான் அவனை கூப்பிட்டேன், நீ என்னப்பா, ஏன் நான் சின்ன வண்டி வச்சிருக்கேன், இந்த வண்டி முன்னால் ஒரு சிவப்பு போர்டெல்லாம் இல்லையே? உங்களுக்கு அந்த மதிப்பு இருக்குது, உங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்குது, எனக்கு அது இல்லைல்ல, இந்த போர்டு தான் எனக்கு அதை கொடுக்குது. அவன் சொன்னது தான் சொல்கிறேன். உலகத்தெல்லாம் தெரியும், என்னை யாரையா தெரியும், நான் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி நடத்துகிற ஆள், என்னை யார் தெரியும். அதனால என்னுடைய ஸ்டேட்டஸ், அவன் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு போர்டு மாட்டியிருக்கேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, ஸ்டேட்டஸை மாற்றுறதுக்கு போர்டு மாற்றவன் அபிஷேகத்தை நம்பவும் இல்லை, அபிஷேகம் இல்லவும் இல்லை, ஆண்டவர் அன்பினால் ஏவப்பட்டவனும் அல்ல. அதை குறித்து ஒரு வெறுப்பு வரணும். Yes, amen, amen, hallelujah. You created a hatredness. I hate that என்று சொல்லுகிறேன். அந்த வெறுப்பு வரும். நீ தரிசனம் கண்டாயா? தேவ தரிசனத்தை கண்டாயா? பார்வோன் குமாரத்தி என்று சொல்லப்படுகிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் உன்னை தெரியக்கூடாது. தேவனுடைய மனுஷன் இங்கே வருகிறார். இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் உண்டு. வேலைக்காரனுக்கும் தெரியணியா? ஆண்டவர் அறியாத சவுலுடைய வேலைக்காரன் சொல்லலாம், இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் உண்டு. இது ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை தானே பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்க தெருவில், இந்த தெருவில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் என்று சொல்லுகிறதற்கு உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார் என்று சொல்லால் அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த தெருவில் ஒரு தேவ பிள்ளை இருக்கிறாள், இந்த தெருவில் ஒரு தேவ மகன் இருக்கிறான், இந்த தெருவில் ஒரு தேவனுக்கு என்று ஓடுகிற ஒரு ஆள் இருக்கிறார்கள், ஒரு குடும்பம் இருக்கிறது என்று உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிற நாட்கள் வருகிறதிலே சிலர் மாத்திரம் அடையாளம். ஆனால் அதற்கு உரியதாக ஸ்டேட்டஸுக்கு அல்ல, ஐடென்டிஃபிகேஷனுக்கு அல்ல, அதை இருக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறோம் என்றால் அவருடைய அன்பு என்னை இழுத்து கொண்ட ஓடினால உலகமேன்மை நஷ்டம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயாம், உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தின் என்று கூறுவாயா? If you received a vision, it will make you to hate. Yes. அது இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் சார். Yes. நான் வேதம் முழுதும் வாசித்து பார்த்துட்டேன் சார். Jesus name. 3 வயசுலேருந்து எங்கள் அம்மா வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க சார். 78 வயசு ஆகுது சார். 74 வருஷமா வாசிக்கிறேன் சார். இந்த வேதத்தில் நான் கண்டதெல்லாம் தேவனை கண்டவன், இந்த தேவனுடைய மகிமையை கண்டவன், தேவன் மகிமையின் பிரகாசத்தை கண்டவன், இந்த உலகத்தின் மேன்மையையும் இந்த உலகத்தின் ஸ்டேட்டஸையும் வெறுக்கத்தக்கான ஒரு வெறுப்பு அவனுக்குள்ளே காணப்படும். என்னை சிலர் இடத்துல கூடும்போது வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலும் கூட அப்படி செய்வாங்க. தென்னிந்தியாவில் நான் நிறுத்தி விட்டேன், நான் வட இந்தியாவில் சில நேரம் போடுறாங்க டாக்டராக செஞ்ச பக்குவான். நான் சொன்னேன், நான் கத்தி கூட பார்த்ததில்லை, ஊசி போடுறது யாராவது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும், என்னை போய் டாக்டர்னு சொல்கிறீங்க, கம்பவுண்டர் கூட நான் லாய்க்கு இல்லையான்னு நான் நேரடி அவளை சொல்லி அதை அழிக்க வைத்திருக்கிறேன் என்பதை தேவன் அறிவா. நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டதுக்கு சொல்லவில்லை. தேவ தரிசனத்தை பார்த்த மனிதனுக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் மேல ஒரு நாளுக்கு கவலையே. இன்றைக்கு அப்படிப்பட்ட சுயத்துக்கு செத்தவர்களை
Hallelujah. தேவன் உயிரோடு எழுப்பி Praise be இந்த to God. தேசத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறதுக்கு அடிப்படையான ஒரு காரியத்தை முன்னிலை செய்ய விரும்புகிற இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அவனுடைய இரண்டாவது குவாலிட்டி என்னையா? தரிசனம் கண்டவனுடைய குவாலிட்டி என்னையா? அவனுடைய சாய்ஸ், ஆமென், அவனுடைய தெரிந்து கொள்ளுதல். இன்பம் அல்ல, துன்பம். ஆமென். தேவனுடைய ஜனங்களோடு குடு துன்பம். Hallelujah. Praise God. என்ன தங்க வச்சிருக்க வீட்டில் டேபிள் முழுவதும் சாப்பாடா கொண்டு வைக்கிறாரு சார்ல்ஸ் பிரதர், அவங்க மனைவி, அவங்க மக, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம். நான் அங்கே உட்காந்து சாப்பிடும்போதெல்லாம் யோசிப்பேன், ஆண்டவரே இவ்வளோ சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் யோக்கியமானவனா? நல்லா கவனிங்க. ஏதோ அவங்களுக்காக நான் சொல்லலை. They love me like anything, feed me like anything. Ask my people, those who are there. ஆனால் என் அளவை மாற்ற முடியலையா? என் அளவு இவ்வளோதான் இருக்குது. அவங்க மனைவிக்கும் அவங்க வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சுட்டு அண்ணன் இவ்வளோ தான் சாப்பிடுவார்னு. இன்றைக்கி அவங்க மனைவி தான் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோதான் வேணும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 2 நாள்லேயே தெரிஞ்சு போச்சு. 2 நாளில் 1.5 நாள்லேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவருக்கு தெரியும், இவருக்கு இந்த இன்பமான வாழ்க்கை வேண்டாம், இனிய செல்வம் யாதும் வேண்டாம், துன்பமற்ற சுகமும் வேண்டாம், நின் தொண்டு செய்யும் அடியேன் என்று இவருக்கு தெரியும். நல்லா கவனிங்க. துன்பத்தை கண்டு அலறக்கூடாது. துன்பம் என்ன உருவாக்குறதுக்கு ஆண்டவரால் அனுப்பப்படுற அக்கினி என்று சொல்ல, என்ன கூர்மையாக்குறதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிற அக்கினி துன்பம்னு சொல்லி பக்கத்தில் சொல்லுங்க. துன்பம் வந்ததுன்னா அங்கங்கே லெட்டர் எழுதாதீங்க. இப்போ லெட்டர் எழுதுகிற பழக்கமே இல்லை. வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க. துன்பமாக இருக்குது, துன்பமாக இருக்குது. உன்னை போட்டு உலையில போட்டால் தானே நீ வருவேன். உன்னை உலையில போட்டு உருக்காம நீ சரியாக மாட்டிய. அதனால அக்கினியில் போடுவார். எத்தனை அக்கினியில் போட்டாலும் சரி, நீ மாத்திரம் தேவனோடு கூட நடக்கிறவனா இருந்தா அக்கினி ஜூலை உன்மேல் பற்றாது. அக்கினியின் வீடாக நடந்து தண்ணீரையும் தாண்டி செல்லத்தக்கதாக உனக்கு ஒரு தெய்வீக படம் இருக்கும். அக்னியில் நடக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா எங்கேயாவது ஆண்டவர்? எங்க நடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் நடப்பையா. மரணமே நேரிட்டால் நடப்பையா. இங்க இருக்க சிலருக்கு தெரியும். எங்க அம்மா செத்து போனாங்கன்னு எனக்கு போன் வருது. தூத்துக்குடியில இருந்து போன் வரும்போது ராத்திரி 10 மணிக்கு என் சகோதரர்லாம் சொல்றாங்க, நாங்கள் உங்களை கொண்டு கல்கத்தால விட்டுறோம், அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி நேராக தூத்துக்குடி போனீங்கன்னா ஃபியூனரல் போயிடலாம். நான் சொன்னேன், அம்மாட்ட முன்னாலே டாட்டா வாங்கிட்டேன், இப்போ போய் டாட்டா சொல்ல முடியாது. எனக்கு ரஷ்யாவில் அடுத்த நாள் பேசணும். என்னோடு கூட இருக்கிற வாலிப பிள்ளைகள் 45 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆகையினால என் தங்கச்சிட்ட சொன்னேன், இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்கிறேன் உனக்குன்னுட்டு. நான் சொல்லி ஆண்டோட்ட போய் நின்றேன். ஆண்டோட்ட போய் நிற்கிறேன், ஆண்டவரே அம்மா செத்து போய் நாங்கள் ஒரே பையன்யா, மூத்த பையன்யா, என்னை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க நிறைய பிரயாசப்பட்டாங்க. அவங்க கொண்டு வரலனாலும் நிறைய பிரயாசப்பட்டாங்க. நல்ல தாயையா என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க அடக்கத்துக்கு நான் போய்தான் ஆகணும்னுட்டு உள்ளத்தில் ஒரு பாச உணர்வு உண்டாகுது ஐயா. ஆனால் நீங்கள் சொன்னாதானே அது நிறைவேறணும்னு சொல்லி நான் வெளியே போய் கேட்டபோது ஆண்டவர் கேட்டார், எது முக்கியம்? பக்கத்தில் இருக்கும் கத்தி பைய பிடிச்சிக்காங்க, எது முக்கியம்? எது முக்கியம்? நான் உடனே 20வது நிமிஷத்துல என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, நான் வரமாட்டேன், நீங்களே பதிச்சிருங்க. அவள் சொன்னா, உனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னுட்டு. நான் பெருமைப்படுறதுக்காக இதை சொல்லலையா, பெருமைப்படுறதுக்காக சொல்லல. என்ன தெரியுமா, அங்கே தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிது. செத்தவங்களோட போய் படுத்துக்கிடவா செய்ய முடியும்? சொல்லுங்க. செத்தவங்களோட கூட படுத்து பாசத்தின் மீதினால போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம என்னெல்லாமோ செய்கிறோம், அதெல்லாம் என்னெல்லாமோ செய்கிறோம். அது ரெண்டாவது. ஐ எம் நாட் கோயிங் டு கொஸ்டின் தட், பட் ஃபார் மீ தரிசனம் என்ன நிறுத்துமானோ என்னுடைய நினைவு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதற்கு என்னால் என்ன முடியும் என்கிற தெளிவான தெளிவு. சூசிங், தெரிந்து கொண்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. ஐயா, கண்ணு பூரா எங்க இருக்கும்? இனி வரும் பலன் மேல். விண்ணை விட்டு என்
கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க முதல் வரியை நீங்க பாடுங்க பார்க்கலாம். விண்ணை விட்டு என் அகஸ்டின் ஜெபக்குமாருக்காக பாடுகிறேன். அப்படி சொல்றவங்களாம் பாட வேண்டாம், பாருங்க. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, தரிசனம் பார்த்தவனுடைய கண்கள் எங்கே இருக்கும்? தரிசிக்கிறவரை, தரிசிக்கிறவரை. ஹல்லேலூயா, அவரை நான் காண்பேன். அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, he is so strong in looking unto him. அவருடைய தரிசனம் எனக்கு வேணும். மோசே உனக்கு அங்க முள் செடியில தரிசனம் கொடுத்துட்டாரே, போதாதா? கண்மலையில் மேல நின்னாரு, அந்த தரிசனம் போதாதா? சீனாய் மலை மேல நின்னு உன்னோடு கூட முகமுகமா பேசி எல்லாத்தையும் கையில எழுதி கொடுத்தார, போதாதா? அதெல்லாம் போதாது. அவரை முகமுகமான தரிசித்து, ஆமென், அது அவனை டிரைவ் பண்ணுது, ஐயா, டிரைவ் பண்ணுது. வாசிக்கலாம், இன்னும் சில காரியங்களை பார்த்து சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. என்ன நோக்கம்? இனி வரும் பலன். இனி வரும் பலன். பக்கத்தில் இருக்க கண்ணை பார்த்து சொல்லுங்க. கேட்டுறேன், நீங்க இன்னைக்கு தான் கேட்க முடியும், நாளைக்கு கேட்க முடியாது, கேட்டு அடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. உங்க நோக்கம் எல்லாம் என்னையா? என் நோக்கமும் ஏக்கமும் என்னன்னு சொல்லி கேட்டுருங்க, 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 கேட்டு வச்சிருங்க. மோசையே அற்புதங்களை நடத்தி வச்சாளாச்சா ஐயா. அத்தனை பேருக்கு சோறு போடுறதுக்கு ஆண்டவட்டையும் மன்னாவையும் மச்சங்களையும் உண்டாக்கினவர் அல்லவா மோசே. இதெல்லாம் திருப்தி ஆகாம இனி வரும் பலன் மேல மட்டும்தான் நோக்கமா இருக்குதா? Amen. You have been highly exalted, Moses. You are a constitution maker. அநேக நாடுகளுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்த மோசே, இதை விட உனக்கு பெரிய கண் என்னையா நோக்கம்? நோ, என்னுடைய நோக்கம் எல்லாம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் இனி வரும் பலன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த சாயங்கால நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க தேவன் உதவி செய்வாராக. அடுத்தால வாசிக்கலாம். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நான் எப்பொழுதும் பிரசங்கத்தில் சொல்வது 3200 டன் கோல்டு, தங்கம். அதுதான் எகிப்தில அவனுக்கு இருந்த பொக்கிஷத்தின் அளவு என்று. 3200 டன். எத்தனை சைவர்னு நீங்க வீட்டில் போய் எழுதி பார்த்தீங்க. ஒரு டன்னுக்கு 1000 கிலோ, ஒரு கிலோவுக்கு 1000 கிராம். நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா வாசிக்கிறதுக்கே கஷ்டம்தான். அவ்வளோ தங்கத்துக்கு மேல அவனுக்கு மனசு போகல. மாறாக எகிப்தில் இருந்து வருகிற அந்த பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நான் ஆண்டவருக்கு சாட்சி சொல்றதுனால வேலை ஸ்தலத்தில் எனக்கு நிந்து வரும், என்னை சுற்றி இருக்கிறவங்களிடத்தில் நிந்து வரும், நான் நடக்கிற வழியில நிந்து வரும், நான் போகும்போது காரி துப்புறவர்கள் வரலாம், நோ ப்ராப்ளம்.
நான் பார்க்கறதெல்லாம் மேலையா, ஆமென். இந்த பூமிக்காக நான் வாழலையா, அவர் நிமித்தம் வருகிற பாக்கியம் என்று என்ன போகிறேன். இந்த தரிசன முகாமினுடைய உள்நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருக்கு என்று இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். தேவ அன்பினால் நிறைந்து சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்தனால் உண்டான கரிசனையினால் நிறைந்து தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அழுது கண்ணீர் வடிக்கிற பாரத்தை கொண்டு தேவ சன்னிதானத்திலே எழுந்து அழுது தூக்கத்தை கெடுத்து சாப்பாட்டை வெறுத்து படுக்கையில் இளைப்பாற விரும்பாதபடி அலறிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தேவன் ஒரு தரிசனம் தரும்போது அவனுக்கு மற்ற எல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. அதரிசனமானவரை தரிசிக்கிறது தான் எனக்கு நோக்கம், என்னுடைய கோல் அதுதான் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில மேன்மையாக நினைக்கிற அனைத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தயவு செய்து யாரும் அசைய வேண்டாம். நான் முடிக்கிறேன். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவனை தேடவில்லை, இன்னும் என்னை இழக்க வேண்டும் என்பதைக்காக தேவனை தேட விரும்புகிறேன். அதர்சனமான அவரை தரிசித்து வருகிற அந்த பொக்கிஷத்தின் அவருடைய பலன் மேல நோக்கமாயிருந்து அதையே பாக்கியமான ஊழியமாக வாழ்க்கையாக நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தேவனால் உண்டான இந்த தரிசனத்திற்கு என்னை தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். எல்லாருடைய கண்கள் மூடியிருக்க, எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுங்கள்.